ஹாய் ப்ரோஜினிஸ். ஓகே, டெய்லி அனுபூதியர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், தென் வந்துட்டு இந்த அனுபூதியை கம்பெனி மூலயமா பயன்பெறக்கூடிய ப்ரோஜினிஸ் உங்களோட வாழ்க்கை முறையை அதே போல் நீங்கள் எப்படி கட்டமைச்சிக்கலாம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், அதை நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், அது மூலயமா இந்த கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ணலாம், இதை தான் நம்ம வந்து தினசரி கம்யூனிட்டி பில்ட் கட்டமைப்பு பற்றி நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அனுபவம், அறிவு, புத்தி இதை வந்துட்டு நாம் எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய காமன் பீப்புள் மாதிரி இல்லாமல் இதை எப்படி வந்துட்டு அடுத்த லெவலில் நாம் வந்துட்டு பெருக்கிக்கணும், அப்போது அனுபவத்துலேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் எப்படி புரிஞ்சு அறிவை மேம்படுத்திக்கிட்டு புத்திசாலித்தனத்தை நம்ம வந்துட்டு எப்படி செயல்படுத்தணும், இதை தான் வந்துட்டு இந்த வாழ்க்கை முறை சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த வாழ்க்கை முறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த 3 விஷயத்தை நான் டீகோட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா, நாம் இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆதி மனிதர்களாக இருந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு நகரவாசிகளாக இன்றைக்கி வந்துட்டு ப்ரமோட் ஆகிருக்கோம். அப்போ முதல்ல வந்துட்டு அனுபவத்தை பெருக்கணும். அந்த அனுபவத்துலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நிலையான விஷயங்கள் கான்ஸ்டண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த அறிவு பரிணமித்தது. அந்த அறிவுலேருந்து இன்றைக்கி வந்துட்டு நாம் வந்துட்டு புத்திங்கிற தன்மைக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டோம். அப்போது இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3rd டைமென்ஷன் வாழ்க்கை முறை. ஆனால் காமன் பீப்புள்ஸ் இன்னும் வந்து 2 டைமென்ஷன்லேயே இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் வந்து சிங்கிள் டைமென்ஷன்லேயும் பார்க்கலாம், 2 டைமென்ஷன்லேயும் பார்க்கலாம், 3 டைமென்ஷன்லேயும் பார்க்கலாம். நம்மளுடைய பார்வை எப்படி வந்துட்டு விரிவடைஞ்சிருக்குங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போது அனுபூதியர்கள் இந்த ப்ரோஜினிஸ் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை அவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அடுத்த லெவலில் சிந்திப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து 3rd டைமென்ஷனில் சிந்திக்கக்கூடிய பீப்புள்ஸ். ஓகே, அந்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமன் பீப்புள்ஸ்க்கும் ப்ரோஜினிஸ்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஷியேட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆற்றல் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் வந்துட்டு பொதுவாக சிந்திக்கக்கூடியது என்ன அப்படின்னா பணம். அந்த பணம் எனக்கூடிய ஒரு பெரும் ஆற்றலை எப்படி வந்துட்டு ஒரு அதிகமாக ஏர்ன் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு முறையாக செலவிடணும், அதை வந்துட்டு ரொம்ப கஞ்சத்தனமும் இல்லாமல் ஊதாரித்தனமாகவும் இல்லாமல் எப்படி வந்துட்டு செலவிடணும், இதை பற்றி தான் சிந்திப்பாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, ஆற்றல் வந்துட்டு வெறும் பணம் மட்டும் இல்லை, அது மாதிரி வந்துட்டு 9 ஆற்றல் இருக்குது. ஒரு ஆற்றல்லையே வந்துட்டு மனிதர்கள் இப்படி வாழ முடியுது அப்படின்னா 9 ஆற்றலை முறையாக வந்துட்டு பலப்படுத்திக்கிட்டு ஏர்ன் பண்ணி அதை முறையாக செலவிடும்போது எப்பேற்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ப்ரோஜினி லைஃப் ஸ்டைல். அப்போ என்ன அந்த 9 விதமான ஆற்றல், இன்னையிலேருந்து வந்துட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், அதை தான் வந்துட்டு டிகோட் பண்ண போகிறோம். அந்த 9 ஆற்றலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பணம். 2வதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா காமம், அதுதான் கற்புன்னு நம்ம சொல்கிறோம். 3வதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உணவு முறை. 4வதாக இருக்கக்கூடியது அன்பு. 5வதாக இருக்கக்கூடியது ஆளுமை. 6வதாக இருக்கக்கூடியது பேச்சாற்றல். 7வதாக இருக்கக்கூடியது நுகரும் ஆற்றல். 8வதாக இருக்கக்கூடியது கேட்கும் திறன், அது ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய ஆற்றல். 9வதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய கபாலம், நம்மளுடைய எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த 9 வகையான ஆற்றலை ப்ரோஜினிஸ் எப்படி வந்துட்டு வாழணும், ஹேண்டில் பண்ணணும், அதை வந்துட்டு வாழணும். இந்த வாழ்க்கை முறையை நாம் வந்துட்டு முதல்ல குணாதிசயங்களில் பெருக்கினாதான். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது எது அப்படின்னா மனிதர்களுடைய அனுபவத்திலேருந்து தான் அறிவு ப்ரமோட் ஆகி அந்த அறிவுலேருந்து இன்னைக்கு புத்தி ப்ரமோட் ஆகிருக்கு. அப்போது நாளையிலேருந்து வந்துட்டு 9 நாள் நாம் வந்துட்டு இந்த 9 வகையான ஆற்றல் பற்றி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரோஜினி லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைங்கிறது காமன் பீப்புள்ஸும் வந்துட்டு பார்க்கணும். அப்போ அவங்க வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, ப்ரோஜினிஸ்க்கு வந்துட்டு எப்படி வாழ்க்கை முறை இங்கே நடந்துகிட்ருக்கு, ஒரு கம்யூனிட்டி பேஸ் ஒரு கம்பெனி எப்படி வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ப்ரோஜினிஸ்க்கு நம்ம வந்து இன்ட்யூட் பண்ணுற விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். ஓகே, நாளையிலேருந்து வந்துட்டு இந்த 9 நாள் கமிட் ஆகுங்க. 9 வகையான ஆற்றல் என்ன, நம்ம லைஃப் ஸ்டைலை இன்னும் வந்துட்டு எப்படி நாம் வந்துட்டு ஒரு விரிவாக வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளை சந்திப்போம்.